இரவு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. டைம் அப்போ 3:02 AM. ரூமில் லைட் ஆஃப், ஃபேன் சவுண்டு மட்டும் மெதுவாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவன் ஃபோன் டேபிள் மேலே இருந்துச்சு. பேட்டரி முடிஞ்சு ஆல்ரெடி சுவிட்ச் ஆஃப். அப்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் சவுண்ட். அவன் ஃபர்ஸ்டில் நோட்டீஸ் பண்ணலை. செகண்ட் டைம் சவுண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபோனை எடுத்து அப்போ பார்த்தான். ஸ்க்ரீன் ஆன், காலர் எடியில் அவனோட பேரே இருந்துச்சு. அவன் கை நடுங்க ஆரம்பிச்சது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஸ்க்ரீன் லைட்டாக இருந்துச்சு. கால் எடுக்காமல் ஃபோன் டேபிள் மேலே வச்சான். ரிங்கு நின்றுடுச்சு. ரூம் திரும்ப அமைதி. அப்போது ஃபோன் திரும்ப ரிங் ஆச்சு. அந்த டைம் வைப்ரேஷன் இல்லை, டைரெக்டாக சவுண்டு தான் வந்துச்சு. அவன் மூச்சை மெதுவாக இழுத்துக்கிட்டு அவனோட ஹார்ட்டை பீட்டு அவனுக்கே கேட்க ஆரம்பிச்சிடும். கால் அட்டெண்ட் ஆச்சு. ஸ்பீக்கரில் ஒரு வாய்ஸ், ரொம்ப அவனுக்கு ஃபெமிலியராக இருந்த வாய்ஸ் தான் அது. அந்த வாய்ஸ் சொல்லிச்சு, இது ஃபஸ்ட்டு வார்னிங். அவன் உடம்பு ஃபுல்லாக கோல்டாக ஆரம்பிச்சு. அவன் வாய்ஸை கேட்டான். ஃபோன் கையில் இருந்து கீழே விழுந்துச்சு. நிழல் பக்கம் அவன் கண்ணை போட்டு அங்கே அவன் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவன் பேக் சைடில் ஒரு டார்க் ஷேடோ இருந்துச்சு. மூவ் ஆகலை, பேசலை, எதுவும் பண்ணலை. அமைதியாக சும்மா நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஃபோன் பேட்டரி செக் பண்ணும்போது ரெக்கார்டில் இருந்துச்சு. 3 மணி. டைமில் ஃபோன் ஆஃப். கால் ஹிஸ்ட்ரியில் ஒரு நம்பரும் இல்லை. ஆனால் அந்த கால் அவன் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இரவு. இருட்டில் கேட்ட அழைப்புகள் எல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் சில அழைப்புகள் நம்மையும் தேடி வரும்.